இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 2வது வாக்கியம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 2வது வசனம். அந்த வசனத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்றால் என்ன பொருள்னா, நம்ம சாதாரணமாக பார்க்குற வீட்டில் வளர்க்கிற நாய்கள் அல்ல, வீதியில் இருக்கிற நாய்களையும் அல்ல. அதுக்கும் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஆனால் அது வேதத்தில் சொல்கிற அளவுக்கு அது முக்கியம் இல்லை. அப்படின்னா இவர் இங்கே நாய் என்று குறிப்பிடுவது யாரை அப்படின்னு சொன்னால், தன்னுடைய பழைய பாவத்தை, விட்டு போன பாவத்தை மறுபடியும் செய்கிறவர்கள். இதை வேறொரு வார்த்தையில் சொல்லணும்னா பின்மாற்றக்காரர்கள். பேதுரு இதை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், நாய் தான் கக்கினதை திரும்ப தின்பதைப் போல ஒருவன் தான் விட்ட பாவத்தை மறுபடியும் எடுத்துக்கொண்டு தொடர்வது. பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சு விட்டுட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சு மறுபடியும் அந்த பாவ சுபாவம் தன்னை மேற்கொள்ளுகிறதுனால தான் எதெல்லாம் விட்டானோ மறுபடியும் அதெல்லாம் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் பாருங்க. அப்படிப்பட்ட பின்மாற்றக்காரர்களுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். 2வது காரியம் பாருங்க, பொல்லாத வேலையாட்களுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பொல்லாத வேலையாட்கள் என்று சொல்வது ஊழியக்காரர்களை குறிக்கிறது. ஊழியக்காரர்களையே நல்ல ஊழியக்காரன் இருக்கிறான், பொல்லாத ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அந்த பொல்லாத ஊழியக்காரர்களை கண்டறிந்து அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். 3வது, சுன்னத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இது யாரை சொல்லுதுன்னா, பாரம்பரியத்தை பின்பற்றுகிறவர்கள். யூத பாரம்பரியத்தை பின்பற்றி தங்களுடைய கிரியைகளால் தான் நம்ம கர்த்தரை அடைய முடியும் என்று சொல்லி கிருபை பிரமாணத்துக்கு எதிராக காரியங்களை வச்சு ஓய்வு நாள் ஆசரிப்பது, விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வது, சடங்காச்சாரங்களை அனுசரிப்பது போன்ற காரியங்கள் மூலம்தான் கர்த்தரை நம்ம பிரியப்படுத்த முடியும், பரலோக ராஜ்யத்தை சென்றடைய முடியும் என்று சொல்லுகிற பழைய பாரம்பரியத்தை பின்பற்றுகிற ஊழியர்கள் அல்லது மனிதர்கள், அவங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இன்றைக்கி நம்ம அதில் பர்டிகுலராக பார்க்க போகிறது யாரை அப்படின்னு சொன்னால், பொல்லாத வேலையாட்கள். பொல்லாத வேலையாட்கள் அல்லது பொல்லாத ஊழியர்களுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். வேதம் நமக்கு கற்றுத்தந்த காரியத்தின்படி ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஊழியக்காரர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். ஊழியக்காரர்களுடைய உதவி இல்லாமல் ஒரு விசுவாசி வளர்வது என்பது முடியாத காரியம். கர்த்தர் ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12-13 வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா, நாம் சீர் பொருந்தவும் கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி அடையவும் கர்த்தர் 5 விதமான ஊழியங்களை ஏற்படுத்தினார். சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை போதகர்களாகவும் என்று 5 ஊழியங்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். அப்போ சிலர் சொல்லுவாங்க, இந்த ஊழியக்காரர்களை யாருமே வேண்டாங்க எங்களுக்கு, நாங்கள் கர்த்தரை பிடித்து தனியாக நாங்கள் கர்த்தரோடு வளர்கிறோம் என்று சொல்வது ரொம்ப கடினம். ஏன்னா கர்த்தர் தான் ஒரு திட்டத்தையும் ஒரு சிஸ்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கும்போது அதை தாண்டி கர்த்தர் செயல்படுவது அரிது. அவர் ஒரு காரியத்தை நியமித்து வச்சிருக்கிறார்னா அதன் வழியாக தான் கிரியை செய்வார். நீங்கள் பரிபூர்ணமான வளர்ச்சி அடையணும்னா ஊழியக்காரர்களுடைய ஊழியம் நமக்கு அவசியம். அதை விட்டுட்டோ அதை நிராகரித்து விட்டோ நாம் கர்த்தருக்குள் ஏற்ற அளவுக்கு வளர முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுது, ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், சபையானது சீர் பொருந்தணும், அப்புறம் கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி அடையணும். இதற்காகத்தான் இந்த 5 ஊழியர்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் ஊழியர்களை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்திவிட முடியாது. அதே நேரத்தில் ஊழியக்காரர்களில் பலவிதமான ஊழியர்கள் கலந்துருக்கிறாங்க. நல்ல ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க, பொல்லாத வேலையாட்களும் இருக்கிறார்கள். 2 பேரும் சம அளவில் கலந்துருக்கிறாங்க. கடைசி காலம் வரும் பொழுது இதில் பொல்லாத வேலையாட்களுடைய தொகை அதிகரித்து வருகிறதை பார்க்கிறோம்.
அப்போ ஊழியக்காரங்க இல்லாமல் இருந்துட முடியாது. அதே நேரத்தில் நல்ல ஊழியக்காரர்களையும் நம்ம பின்பற்றணும். பொல்லாத வேலையாட்களை பின் சென்று விடக்கூடாது. இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டால், பொல்லாத ஊழியக்காரன் எப்படி இருப்பான், நல்ல ஊழியக்காரனுடைய அடையாளம் என்ன என்பது நமக்கு தெரிந்திருக்கணும். நம்ம பாருங்க, ஒவ்வொரு பொருளையும் தேர்வு செய்து தான் வாங்குகிறோம். ஒரு மார்க்கெட்டுக்கு போனால் ஒரு பர்பஸை வாங்குவதாக இருந்தாலும், ஒரு டூத் பேஸ்ட் வாங்குறதா இருந்தால் கூட செலக்ட் பண்ணி தேர்வு செய்து நமக்கு வேண்டிய பிராண்டு தான் நம்ம வாங்குகிறோம். ஒரு உடை எடுக்க போனால் நம்ம பல நிறங்களை தேர்வு செய்து எது சரியாக இருக்கும், அந்த துணியினுடைய குவாலிட்டி என்ன பார்த்து வாங்குகிறோம். ஒரு அரிசி வாங்க போனால் கூட பல அரிசியை பார்த்துட்டு சாம்பிள்லாம் வாங்கி வாயில் போட்டு மென்று பார்த்துட்டு அப்புறம் தான் வாங்குகிறோம். ஆனால் ஊழியக்காரர் விஷயத்தில் மாத்திரம் நம்ம இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொள்வதே இல்லை. எப்படி ஊழியக்காரர்களை இவர்கள் தேர்வு செய்கிறார்கள் இப்போ உள்ள காலத்தில்னு பார்த்தா, சர்ச்சு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நம்ம போயிட்டு சபை ஆராதனை முடிச்சுட்டு உடனே வீட்டுக்கு வந்துடணும். அந்த பக்கத்தில் இருக்கிறவர் நல்லவரா, அந்த ஊழியக்காரர் பொல்லாதவரா, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவர்கள் ஏதோ செய்து விட்டு போகிறார்கள், நம்ம போய் ஆராதனையில் கலந்து கொண்டு அங்கே சொல்கிற வார்த்தையை கேட்டுட்டு நம்ம வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் பார்க்குறாங்க, நல்ல ஆடம்பரமான சர்ச்சாக இருக்கணும், இந்த சின்னதாக ஓலை போட்டு குடிசை போட்டு தகரத்தை போட்டு இதிலெல்லாம் நல்ல சத்தியம் கிடைக்காதுன்னு இவர்களாய் ஒரு தீர்மானம், பெரிய பெரிய ஏசி போட்டு பல்பு போட்டு லைட்டு போட்டு அந்த சபைக்கு போகிறது, அந்த ஊழியக்காரரை பின்பற்றுவதே ஒரு அந்தஸ்து அப்படின்னு நினச்சி அவர் நல்லவரா கெட்டவரா பொல்லாதவரா எதையும் பார்க்க மாட்டாங்க. அவர் ஜனங்களால் நிறைய ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அந்த சர்ச்சில் பாருங்கள், கூட்டம் நிரம்பி வெளியுது. பெரிய பெரிய டாக்டர்ஸு லாயர்ஸ் எல்லாம் போகிறாங்க. அவங்கெல்லாம் தெரியாமலா போவாங்க என்று சொல்லி அந்தஸ்துக்காக சபையை தேடுகிறவர்கள் இருக்கிறாங்க. இது எது ஒன்றும் நமக்கு உதவி செய்யாது. நல்லவர்கள் சின்ன சபையில் கூட இருக்கலாம். ஒரு 10 பேர் இருக்கிற சபையில் கூட ஒரு நல்ல திறமையான ஊழியக்காரன் இருக்கலாம். அதுக்காக ஒரு நல்ல பெரிய சபையில் இருக்கிற எல்லாருமே கெட்டவர்கள் என்றும் சொல்லலை. நீங்கள் ஒரு நல்ல ஊழியரை எங்கு வேண்டுமானாலும் தேட முடியும். சின்ன குடிசை சபையாக இருந்தாலும் அதுலேயும் நல்லவர்கள் இருப்பாங்க, பெரிய சபையிலையும் இருப்பாங்க. ஆனால் அதை கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்றால் இது நம்முடைய உள்ளான வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது. ஒரு ஊழியக்காரனை பின்பற்றோன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதற்கு முழு உத்தரவாதத்தை அது எடுத்துக்கொள்ளுகிறது. ஏதாவது ஒரு ஊழியக்காரனை எடுத்துக்கொண்டு அவங்க சொல்கிற ஏதாவது உப்பு சப்பு இல்லாத காரியங்களை அல்லது எதிர்மறை காரியங்களை கொண்டு வந்தால் அது நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தையே தீ கொளுத்தி விடும். யாக்கோபு அதைத்தான் அடிக்கடி எச்சரித்து சொல்வார், ஆயுள் சக்கரத்தையே கொளுத்திடும் அது. அதனால் நம்ம என்ன செய்யணும், வெகு கவனமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரோடு நம்ம இணைக்கக்கூடிய நல்ல வேலையாட்களை கண்டறிய வேண்டியது முதல்ல நம்ம கடமை. அதைத்தான் அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவங்க பொல்லாதவர்கள் என்று நெத்தியில் எழுதி ஒட்டிட்டு வரமாட்டாங்க. அவர்கள் பொல்லாதவர்கள் என்று உடனே பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது. அவர்களுடைய அணுகுமுறை, அவர்களுடைய சுபாவம், அவர்கள் வெளிப்படுத்துகிற கிரியைகள், அவர்களுக்குள் தோன்றுகிற நல்ல கனிகள், இதுதான் ஒரு மனிதனை நல்ல ஊழியக்காரனா பொல்லாத ஊழியக்காரனா என்று நமக்கு அடையாளம் காட்டும். இந்த ஊழியக்காரரை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் நம்ம பின்பற்றுவதற்கு தேர்ந்தெடுக்கிற ஒரு ஊழியக்காரன் நல்லவராக இருக்கணும். பொல்லாத மனிதனையோ ஒரு கள்ள ஊழியக்காரனையோ நீங்கள் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதற்குண்டான விலை கிரயத்தை கண்டிப்பாக நம்ம கொடுக்க வேண்டி வரும். கர்த்தருடைய சாபம் அவர்களை நம்ம ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் பல பாதிப்புகள் உண்டாகிவிடும். பாருங்களேன், கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார் யோனாவிடத்தில், நீ நினிவேக்கு போய் அந்த பட்டணத்துக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்லு, அவருடைய பாவம் என்னுடைய சந்நிதியில் வந்து எட்டியது என்று சொல்லி அனுப்புகிறார். ஆனால் இவர் நினிவே பட்டணத்தில் போய் எப்படிங்க நம்ம சொல்கிறது, அங்கே இருக்கிற எல்லாருமே பொல்லாதவர்கள். ராஜா பார்த்தீங்கன்னா ஒரு சர்வாதிகாரி, ஒவ்வொரு மனிதனை பிடித்து விட்டால் அவ்வளோதான் கொன்று விடுவார்கள், அணு அணுவாக சித்திரவதை செய்வாங்க.
அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத தேசத்தில் நான் போய் கர்த்தர் சொல்லுகிற அந்த அழிவுக்குரிய வார்த்தையை பேசினா என்னை உயிரோட விடமாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் தப்பித்து கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிராய் பிரயாணம் செய்ய ஆரம்பித்தார். அவர் அங்கிருந்து நினிவேக்கு போகாமல் தர்ஷீஸ் பட்டணத்துக்கு போகிற கப்பலில் போய் டிக்கெட் எடுத்து உள்ளே போயிட்டார். இப்போ அந்த கப்பல் கர்த்தருடைய சித்தத்துக்கு விலகி ஓடி வருகிற ஒரு ஊழியக்காரனை தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டது. பாருங்க, கப்பல் பிரயாணமாக போகுது, பாதி நடுக்கடலுக்குள்ளே போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு பெரிய புயல் காற்று அடித்து கப்பல் அமிழ்ந்து விடுவது மாதிரி ஒரு பயங்கரம். கப்பலுடைய மாலுமி மேலையும் கீழையும் ஓடுறாரு. ஜனங்களை காப்பாற்றணும். கப்பலில் வேலை செய்கிற வேலையாட்கள், பணியுடையாளர்கள் எல்லாம் பரபரப்பாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல உள்ளே இருந்தவர்கள் அவங்கெல்லாம் ஒவ்வொரு தங்களுடைய தெய்வங்களை நோக்கி கதற ஆரம்பிக்கிறாங்க. கதறி அழுது ஜெபம் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கடவுளை நினச்சி. இந்த கேப்டன் சொல்கிறாரு, நீங்கள் வியாபாரத்துக்காக போகிறீங்க, உங்களுடைய சரக்குகள் அதிகமாக இருக்குது உள்ள கப்பலில், இப்படி காத்தடிச்சிச்சுன்னா அந்த சரக்குகள் மூலம் கப்பல் அமிழ்ந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அது எல்லாத்தையும் தூக்கி கடலில் போடுங்கன்னு சொன்னாங்க. அவர்கள் கொண்டு போன சரக்கு, அவன் வியாபாரம் பண்ணுறதுக்காக போகிறான், அது எல்லாத்தையும் இழந்து போனால் லாஸு. ஆனால் அவர்கள் யோசிக்கிறார்கள், நம்ம உயிர் தப்பிக்கன்னா வேறு வழி இல்லை. அவர்கள் வைத்திருந்த பெரிய பெரிய பெட்டிகள் சரக்குகளாம் தூக்கி கடலில் போட்டாங்க, லாஸு. அதற்கு பிறகு யோனா கீழ்த்தட்டில் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். அவரை எழுப்பி அந்த கப்பலுடைய மாலுமி கேட்குறாரு, கேப்டன் கேட்குறாரு, எல்லாரும் அவங்கவுங்க கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணுறாங்களே, உனக்கு கடவுள் ஒன்றும் கிடையாதாப்பா, நீ ஏன் அவரை நோக்கி கூப்பிட வேண்டாமா அப்படின்னு கேட்குறார். அவர் சொல்கிறாரு, இந்த எதனால் வந்ததுன்னு எனக்கு தெரியும், கடவுளுடைய சமூகத்தை விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக நான் ஓடி வந்ததுனால தான் இந்த கப்பலுக்கு இவ்வளோ பெரிய சேதம் உண்டானது. நீங்கள் பல பொருள்களை தூக்கி போடுறதை விட எண்ணெயை கடலில் தூக்கி போட்டிங்கன்னா கடல் அமர்ந்து விடும் என்கிறார். இதை முதலே சொல்லியிருக்கலாம்ல. இதே போல தான் ஒரு குடும்பம் வழி விலகின ஒரு ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்டால், அல்லது கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிரான ஒரு ஊழியக்காரனை பின்பற்றினால், அல்லது தேவனுடைய வசனத்துக்கும் வார்த்தைக்கும் எதிரான ஒரு ஊழியக்காரனை தங்கள் வாழ்க்கையில் அங்கீகரித்து கொண்டால், நீங்கள் காற்றையும் புயலையும் அலைகள் மோதுவதையும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் திகிலடைவதையும் இழப்புகள் உண்டாவதையும் மரண பீதியும் ஆபத்தும் வருகிறதையும் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். பாருங்க, இதில் அவர்கள் செய்த பாவத்தினால இல்லை, அவங்க செஞ்ச தப்பினாலேயும் இல்லை. அவர்கள் தங்கள் வழியிலே பயணம் போகிறாங்க. அவர்கள் செய்த ஒரே ஒரு காரியம், இந்த இழப்பு வருவதற்கு கர்த்தரை விட்டு தூரமாய் அல்லது கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி ஓடின ஒரு ஊழியக்காரனை தங்களிடத்திலே ஏற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் வேதம் சொல்லுது, பொல்லாத வேலையாட்களை குறித்து கவனமாயிருங்க. அவர்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் குடும்பத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பல குழப்பங்களையும் இழப்புகளையும் சந்திக்க வேண்டி வரும். அவர்கள் உங்கள் விசுவாசத்தை தீ கொளுத்திடுவாங்க. உங்கள் ஆயுள் சக்கரத்தையும் நித்திய ஜீவனை பெற வேண்டிய வாக்குத்தத்தங்களையும் ஒன்றுமில்லாமல் நீர்த்து போக பண்ணிடுவாங்க. ஆகவே ஊழியக்காரனை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக பார்த்து தேர்ந்தெடுக்கணும். சிலர் விட்டேத்தியாக என்ன பேசுவாங்கன்னு கேட்டால், அது அவர் கணக்கு சொல்லிக்கிடுவாருங்க, அது அவருடைய பாடு, அவர் தப்பு செஞ்சா என்ன, அதுக்கு கர்த்தரிடத்தில் அவர் கணக்கு சொல்லிடுவார், நாங்கள் அவரை பின்பற்றுவோம், நாங்கள் எங்கள் மட்டில் சரியாக இருந்துக்கிறோம். அப்படி இல்லை. நீங்கள் எந்த மட்டில் சரியாக இருந்தாலும் ஒரு யோனாவை உங்கள் கப்பலில் ஏற்றி கொண்டால் நீங்கள் கண்டிப்பாக அதற்குண்டான விலைக்கிரயத்தை செலுத்தித்தான் ஆக வேண்டி வரும். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர் சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய ஊழியர் என்று வெளியே அறியப்பட்டாலும் சில ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் யார், ரெவரண்ட்டு, ரைட் ரெவரண்ட்டு, பெரிய பாஸ்டர், இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இவர் பெரிய ஒரு சுவிசேஷகர், டாக்டரேட்டெல்லாம் வாங்கியிருக்கிறார் சுவிசேஷத்தில். நிறைய பேர் முன்னால் பார்த்தீங்கன்னா டாக்டர், இவாஞ்சலிஸ்ட் எல்லாம் பார்ப்பீங்க, அதெல்லாம் வாங்கியிருக்கிறாரு என்று வெளி தோற்றத்தில் அவர்கள் கிறிஸ்துவினுடைய ஊழியர்கள் என்று அறியப்பட்டாலும்
அவர்கள் கிறிஸ்துவுக்குத்தான் ஊழியம் செய்கிறாங்களான்னு நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஒரு நல்ல ஊழியக்காரனா யாருன்னா, தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவன் என் சீஷனாய் இருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடணும். அப்போ ஊழியக்காரன் சொல்லித்தான் வெளியே தெரியுது, வால் போஸ்டரில் தெரியுது, அவர் பேசுகிறதுல தெரியுது. ஆனால் அவர் உண்மையிலேயே கடவுளுக்குத்தான் ஊழியம் செய்கிறாரா அல்லது வேறு யாருக்காவது ஊழியம் செய்கிறாரா என்பதை நம்ம கவனித்து பார்க்கணும். தேவனுக்கு ஊழியம் செய்யாமல் வேறு காரியங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் வெளித்தோற்றத்திலே ஊழியர்கள் என்றே அறியப்படுகிறார்கள், ஊழியர்கள் என்றே அடையாளப்படுத்தப்படுறாங்க. மற்றவங்க கூட அவங்கள ஊழியர் என்று தான் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய செய்கிற ஊழியம் கர்த்தருக்கு போய் சேர்றது இல்லை. அப்போ வேற யாருக்கு ஊழியம் செய்கிறாங்க? வேதத்தில் ஒரு பெரிய பட்டியலே சொல்லப்படுது பாருங்க. பட்டியல் அதில் என்ன சொல்லுதுன்னா, முதல் காரியம் பாருங்க, பாவத்துக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள். ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனம், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாமல் பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அவர் சொல்றார், பாவத்துக்கு ஊழியம் செய்ய முடியுமா? பாவத்தில் சிக்கியிருக்கலாம், பாவத்தை பண்ணலாம், ஆனால் பாவத்துக்கு ஊழியம் செய்வது, பாவம் ஒரு எஜமான், நம்ம அதற்கு வேலையாட்கள் மாதிரி வேலை செய்கிறது. இது நம்முடைய சரீரத்தை குறித்தும் நம்முடைய சொந்த வாழ்க்கை குறித்தும் சொல்லப்பட்ட வசனம்தான். ஆனால் இந்த காலத்தோடு நம்ம பொருத்தி பார்த்தா பாவத்துக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களே நிறைய பெருகி இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் மேடையில் இருந்து கொண்டோ சபை ஆராதனையில் இருந்து கொண்டோ உலகத்தினுடைய பாவங்கள் இருக்கு பாருங்க, அந்த பாவங்களுக்கு சப்பக்கட்டு கட்டி அந்த பாவங்களை செய்வதனால் தவறில்லை என்று சொல்லி அந்த பாவங்களை பிரஸ்தாபம் பண்ணி அந்த பாவங்களை குறித்து ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிற ஊழியக்காரர்கள் இன்றைக்கி நிறையா இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னங்க பலவீனம் தானே, இதில் என்ன தப்பு இருக்குது, அதை நம்ம செய்யலாம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு, இப்படிலாம் அந்த வசனத்தை சொல்லி இப்போ சமீபமாய் வரக்கூடிய சில ஊழியக்காரர்கள் நாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பாவத்துக்கு ஊழியம் செய்வாங்க. நல்ல மேடையில் நின்று கொண்டு திரைப்பட நடிகர்களுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அருவருப்பான பாவங்களுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க. இந்த பாவத்தை செய்வதில் எந்த தவறும் இல்லை. இதில் என்ன இருக்குது? தேவனை ஆராதிப்பதில் பாவமான காரியங்களை கொண்டு வந்து கூட ஆராதிக்கலாம், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். சில பழமைவாதிகளான கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் இதை செய்யாத அதை செய்யாத பாவம் சொல்லி நம்மை ஒரு குற்ற மனப்பான்மைக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க உங்களுக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பாவத்தை பிரஸ்தாபம் பண்ணி நம்ம எப்படி இந்த பாவத்துக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் இன்றைக்கி நிறைய எழும்பி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதில்ல, நீங்கள் அப்படி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ ஒவ்வொரு இடங்களில் சபை போதகர்கள், தீர்க்கதரிசிகள், வெளியே கூட்டம் நடத்துகிறவங்க, அவங்க செய்கிற ஊழியம் எதுவும் கிறிஸ்துவுக்கு செய்வதும் அல்ல. கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறதுனா என்னென்னா, ஒரு மனிதனை கிறிஸ்துவோடு கொண்டு வந்து இணைக்கணும். ஒருவனை கொண்டு வந்து சினிமாவோடு இணைக்கிறாங்க, சினிமா நடிகரோடு இணைக்கிறாங்க, பாவத்தோடு இணைக்கிறாங்க. சில ஊழியர்கள் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் பிரபலமாக இப்போது பேசப்படுகிற பாவத்தை நீங்கள் செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் பாட்டு சர்ச்சுக்கு வாங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, நான் உங்களுக்கு ராப்போஜனம் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன் அப்படின்னு பொது வெளியிலே பேசுகிற ஊழியர்கள் எல்லாம் எழும்பிட்டாங்க. பாவத்துக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் பாவத்திற்கு சப்பக்கட்டு கட்டி பாவத்தை குறித்த பயத்தை ஜனங்களுடைய இருதயத்திலிருந்து நீக்கி பாவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அவருடைய மூளையை சலவை செய்கிற ஊழியக்காரங்களை இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்க முடிகிறது. இவர்கள் தேவனுக்கல்ல, பாவத்துக்கு ஊழியம் செய்கிறவர்கள். அப்போ இந்த ஊழியக்காரர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். தங்களை ஞானிகள் என்பதை போல அவங்க சொல்லிக்கொண்டு பாராட்டி கொண்டு வேண்டாத காரியங்களை கொண்டு வந்து ஆராதனைக்குள்ளே நுழைப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆராதனையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராப்போஜன ஆராதனை நான் பார்த்தேன் ஒரு யூடியூப்பில். ஒரு ராப்போஜன ஆராதனை வரும்போது
அதில் ஒரு திரைப்படத்தில் வருகிற ஒரு பாடல், ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற ஒரு பாட்டை, அந்த பாட்டை அப்படியே அதனுடைய வார்த்தையை மாற்றி கூட இல்லை, அப்படியே அந்த பாட்டை பாடிட்டு ராப்போஜனம் கொடுக்குறாங்க. இன்னும் சில இடங்களில் திரைப்படத்தில் பயன்படுத்தக்கூடிய பாடல்கள் நல்ல கருத்து செறிவு இருக்கிறது. கிறிஸ்தவ பாடல் என்னையா இருக்குது, எப்போ பார்த்தாலும் அல்லேலூயா, ஆமென், அவர் நல்லவர், கிருபை, எத்தனை வருஷத்துக்கு இப்படியே பாடிட்டே இருக்க போகிறீங்க? புதிய வார்த்தைகள், புதிய கருத்துக்கள், புதிய காரியங்கள், இதை வச்சு நம்ம ஆராதிப்போம் அப்படின்னு உள்ளே கொண்டு வருவதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, அந்நிய அக்கினி தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயும் ஆராதனைக்குள்ளேயும் உள்ளே கொண்டு வரக்கூடாது. அந்த காலத்தில் அந்நிய அக்கினி என்பது தேவனுடைய ஆலயத்தில் பயன்படுத்துவதற்குன்னு ஒரு அக்கினி இருக்கிறது. அந்த அக்கினி என்ன செய்வாங்கன்னா, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஜெபம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி ஒரு இடத்துல அணையா விளக்காக நெருப்பு எப்பவும் எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி அந்த நெருப்பை உண்டாக்குவார்கள். அதை அணையவே விடக்கூடாது. அதில் விறகு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதில் எண்ணெய் ஊற்றி கொண்டே இருப்பாங்க, இரவு பகலாக எரியும். எதுக்கு அது எரியும் அப்படின்னு கேட்டால், தேவாலயத்தில் அவர்கள் பயன்படுத்துவதற்கான நெருப்பு வேண்டுமானால் இந்த இடத்துல இந்த நெருப்பு வச்சிருக்கிறாங்கள அந்த குண்டத்தில் இருந்து தான் நெருப்பை எடுத்து ஒரு அசைவாட்டும் பலிக்கோ தகன பலிக்கோ வேறு எந்த தேவாலய காரியத்துக்கோ பயன்படுத்தணும். சில சமயம் அதை அணையவே விடக்கூடாது. அப்படி அணைஞ்சு போன நேரத்தில் அந்த நெருப்பை மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணி தான் ஏற்றணும் ஒழிய, அவசரத்துக்கு வேணும்னு சொல்லி பக்கத்தில் வெளியே இருக்க நெருப்பை கொண்டாந்துடக்கூடாது. அதைத்தான் அங்கே வேதத்தில் அந்நிய அக்கினி என்று சொல்லி இருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அக்னி என்று சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவி உள்ளது ஆவி இல்லாததுன்னு ரெண்டு இருக்கு. அப்போ தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். நீங்கள் பாடுற திரைப்பட பாடல்களையோ ஒரு தத்துவ பாடல்களையோ கருத்து இருக்கலாம், ஆனால் அபிஷேகம் இருக்காது. நல்ல மியூசிக் இருக்கலாம், அபிஷேகம் இருக்காது. தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளணும். எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்பதாக நினைத்து கொண்டு ஆவி கெடுத்த கிரியைகளை புறந்தள்ளிவிட்டு மாம்சத்திலே மற்றவர்கள் பயன்படுத்துகிற அந்நிய நெருப்பு போன்ற வெளியிடத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்திலே பொருத்துவது, தேவனுடைய ஆராதனையிலே பொருத்துவது என்பது பாவத்துக்கு செய்கிற ஊழியம். அப்போ இந்த ஊழியக்காரர்களை ஒரு குரூப்பு பாவத்துக்கு ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நாங்கள் உட்காந்து சொல்லக்கூடாது இவர் பேர் அதெல்லாம் நமக்கு வேலை இல்லை. அவர்களுடைய கிரியைகளை நாங்கள் சொல்கிறோம். யார்கிட்ட கிரியை அந்த காணப்பட்டாலும், என்கிட்ட காணப்பட்டால் கூட நிராகரித்து விடுங்க. அந்நிய அக்கினி அல்லது பாவத்துக்கு ஊழியம் செய்கிற ஒருவனை கண்டால் அவர்கள் தேவனுக்கல்ல பாவத்துக்கு ஊழியம் செய்கிறாங்க. அந்த பாவத்துக்கு ஊழியம் செய்கிறவர்களை நம்ம பின்பற்றாது இருக்க கடவோம். இரண்டாவது ஊழியக்காரர் பாருங்களேன், வெளிப்பார்வைக்கு ஊழியக்காரன் தான், ஆனால் உள்ளுக்குள்ள வயிற்றுக்கு ஊழியம் செய்வாங்க. அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய தேவை, அவங்க குடும்பம், பிள்ளைகள், அவங்களுடைய வசதி, அவங்களுடைய செழிப்பு, அவங்களுடைய கருத்து முழுசுமே, கவனம் முழுசுமே எப்படி பணம் சம்பாதிப்பது, எப்படி நம்முடைய வசதியை உயர்த்தி கொள்வது. ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியத்தினால தான் ஒரு பிழைப்பு உண்டாகும் என்று வசனம் சொல்லுது. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாதாயாக என்று சொல்லுது. அதை எடுத்துக்கொண்டு ஊழியத்துக்கு வர்ற பணம் முழுசும் எங்களுக்கு தான் சொந்தம் என்று அதை ஆடம்பரத்துக்கு செலவிடுகிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய சொந்த தேவைக்குத்தான் இந்த ஊழியம். அவங்க ஊழியம் செய்கிறதே தங்களை விஸ்தாரமாக்கி கொள்வதற்கு. அதில் வரக்கூடிய பணம், காணிக்கை, எளியவர்கள் கொடுக்கறது எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்துக்கு செலவு செய்வாங்க. அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். அவர்களுக்கு தேவனை பற்றின உணர்வெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அன்னன்னைக்கு ஏதாவது புதுமையான காரியங்களை செய்து ஜனங்களை கவர்ந்து, ஜனங்களுடைய வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. அவன் வளர்ந்தா என்ன, தளர்ந்தா என்ன, அவன் கர்த்தருக்கு கனி கொடுத்தால் என்ன, கொடுக்காவிட்டால் என்ன, அவங்க மூலம் கிடைக்கிற தற்பொழிவு தான் எங்களுக்கு முக்கியம் என்று வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியத்தில் பிழைப்பு உண்டாகணும். அதில் பிழைப்பு என்பது வேற, செழிப்பு என்பது வேற. சில ஊழியக்காரர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவர் என்னிடத்தில் சொன்னது ஒரு உண்மையான காரியம்.
அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், மாதந்தோறும் ஒரு பெரிய ஊழியக்காரர், பெரிய சபை வச்சிருக்கிறவர், மாதந்தோறும் சிங்கப்பூர் மலேசியா போய் தான் தன் வீட்டுக்குண்டான க்ரோசரி பொருள்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவாராம். ஷாப்பிங் போவதற்கு வெளிநாட்டுக்கு போய் தான் ஷாப்பிங் பண்ணுவாங்களாம். நீங்கள் சமையலில் பயன்படுத்துகிற பல காரியங்கள் இந்தியாவிலிருந்து தான் மலேசியாவுக்கு சிங்கப்பூருக்கெல்லாம் கொண்டு போகப்படுது. நீங்கள் அங்கே போய் அங்கேருந்து வாங்கிட்டு வர்றதை ஒரு பெருமைக்குரிய விஷயமா வச்சுருக்கிறார். ஒரு ட்ரெஸ்ஸிங் எடுக்கணும், ஒரு துணி எடுக்கணும்னா உடனே ஃபாரின் போவாங்க, ஃப்ரான்ஸ் போவாங்க. இதெல்லாம் நடக்கிற ஒரு காரியம். நம்ம பார்த்தாலே தெரியும் அவங்க வாழ்க்கை, அவங்களுடைய ஸ்டைலு, அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய காரியங்கள், இதெல்லாமே நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நம்ம பயன்படுத்தி கொள்வதில் தவறில்லை. ஒரு நல்ல ஊழியக்காரன் வேகமாக போகணும், ஒரு வாகனம் இருப்பதில் தவறில்லை, ஒரு கார் இருப்பது. ஊழியக்காரன் சொன்னாலே கழுதையிலையும் கழுதை குட்டியில தான் போகணும் அவசியம் இல்லை. காரில் போவது அவருக்கு அவசியம். ஆனால் அது 1 கோடி ரூபா 4 கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள காராக தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் பாருங்க, அது ஆடம்பரம். அப்போ இப்படிப்பட்டவர்கள் பல வீடுகளை வச்சிருக்கக்கூடிய ஆட்களை பார்க்குறோம். பங்களா, எனக்கு தெரிந்த ஒரு சபை போதகர், ஒரு பெரிய சபை போதகர், வீட்டினுடைய மேல் மாடியில் நீச்சல் குளம் வச்சிருக்கிறார். பிள்ளைகளோட அவர் நீந்தி விளையாடுவதற்கு வச்சிருக்கிறார். அப்போ கேட்டால் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறாரு, கர்த்தர் எங்களுக்கு செழிப்பை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் எங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மைகளை செய்திருக்கிறார் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் செய்கிற ஊழியம் முழுசும் தங்களுடைய வசதிக்குத்தான். இந்த பணம் அவருடைய முற்பிதாக்கள் அவருக்கு எழுதி வச்சது இல்லை, அவங்க பாட்டன் முப்பாட்டன் சேர்த்து வச்ச சொத்தும் இல்லை. அவர்கள் ஊழியத்தில் ஜனங்கள் கொடுக்கிற காணிக்கையில் தான் தங்களை வளப்படுத்தி கொள்ளுகிறார்கள். தாங்கள் வாழ்வதற்கு அதை பயன்படுத்துவதில் நான் தவறு சொல்ல மாட்டேன். அதை செழிப்புக்கும் ஆடம்பரத்துக்கும் அவர்கள் ஊதாரித்தனத்துக்கும் பயன்படுத்துவதைத்தான் நம்ம தவறுன்னு சொல்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தற்பொழிவை எதிர்பார்த்து தான் ஊழியம் செய்வாங்க. ஒருத்தன் வந்தான்னா இவன் நமக்கு எவ்வளோ காணிக்க கொடுப்பான், எவ்வளோ பணம் கிடைக்கும், நமக்கு என்ன வசதி கிடைக்கும், இப்படிப்பட்டவைகளை மையப்படுத்தி ஊழியம் செய்கிறவங்க தான் வயிற்றுக்காக ஊழியம் செய்கிறவர்கள். ரோமருடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 17, 18 வசனங்கள் இவர்களை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. என்ன சொல்லுது? அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஊழியக்கார மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவனை விட்டு நீங்கள் விலகிடுங்க. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நயவஞ்சகமான பேச்சு. நீங்கள் காணிக்க கொடுத்தீங்கன்னா அது 10 மடங்காக உங்களுக்கு பெருகும். உங்கள் பாவத்தை குறித்து கண்டித்து பேசினா நாளைக்கு நீங்கள் வரமாட்டீங்க. அதனால் அதற்கு சப்பக்கட்டு கட்டணும், அதற்கு சாதகமான வசனங்களை காட்டணும். நயவஞ்சகமான ஜனங்களிடத்தில் பேசி அவங்களுடைய கவனம் முழுசும் உங்களுடைய பணத்தின் மேலேயும் பர்சன் மேலேயும் தான் இருக்கும். அவர்கள் இச்சக பேச்சினாலும், இச்சக பேச்சுனா ஆசையை தூண்டுகிற பேச்சுக்கள். பார்த்தீங்கன்னா நீங்கள் பாவத்தில் இருக்கலாம், அதை பற்றிலாம் கடிந்து கொள்ள மாட்டோம், கண்டனம் பண்ண மாட்டோம். ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு மாதத்தின் துவக்கத்திலும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொடுக்குறோம். அது எப்படி இருந்தால் நடக்கும்னு சொல்லியாவது கற்றுக் கொடுக்கணும்ல அட்லீஸ்ட்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கை குறித்து கவலை இல்லை, நம்மை ஆசைப்பட வைத்து ஒரு தவறான காரியத்தை நம்ப வைத்து அதன் மூலம் தங்களுக்கு லாபத்தை சேர்த்து கொள்ளுகிறவர்கள் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவனுடைய அடையாளம். நயவசனிப்பான பேச்சு. 2வது இச்சகம், ஆசைகளை தூண்டுகிற மாதிரி பேச்சு. கபடில்லாதவர்களை வஞ்சிக்கும் வார்த்தைகள். இதெல்லாம் இவங்களுடைய அடையாளம். அடுத்து 3வது ஆளை பாருங்களேன். அப்பட்டமாக சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். சாத்தானுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள். சாத்தானுடைய கிரிகள் என்னென்ன இருக்கோ அதுக்கு தான் ஊழியம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஆளை பார்த்தாலே. சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள் இவர்களை நமக்கு அடையாளப்படுத்து. இவங்கெல்லாம் ஊழியர் என்ற போர்வையில் நம்ம பக்கத்தெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க.
என்ன சொல்லுது பாருங்க, அது ஆச்சரியமும் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும், யாரு? சாத்தானுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் இல்லையே. அப்ப சாத்தானுடைய ஊழியர்னு ஒரு ஊழியர் இருக்கான், அவன் நீதியின் ஊழியர்களைப் போல வேஷம் போட்டுக் கொள்ளுகிறான். அவர்களுடைய முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதாக இருக்கும். அப்ப இவங்க யாருக்கு ஊழியம் செய்கிறாங்க? சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறாங்க. இவர்களுடைய அடையாளம் என்ன? சாத்தானுடைய பிரதானமான குணமே மனிதர்களை தேவனை விட்டு பிரித்து விடுவது. கடவுள் இருக்கிற இடத்துல வேற எது வேண்டுமானால் இருக்கலாம், ஒரு மனிதன் கடவுளை அடையக்கூடாது. அதுதான் சாத்தானுடைய முழு மூச்சான கிரியை துவக்க காலம் முதற்கொண்டே. கர்த்தரும் ஆதாம் ஏவாளும் இணக்கமாக இருக்கிறாங்க, அதில் இவனுக்கு என்ன பொறாம? அவன் பாருங்க, எப்படியாவது அவர்களை பிரித்து விட வேண்டும், கடவுளிடத்திலிருந்து பிரிச்சிடணும். அதான் அவனுடைய நோக்கம். அப்போ இன்றைக்கி சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால், உங்களை கடவுளை சேர விட மாட்டார்கள், கடவுளிடத்திலே பேச விட மாட்டாங்க, கடவுளை நம்ப விட மாட்டாங்க. கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல, தேவன் இருக்க வேண்டிய இடத்துல தங்களை பொருத்தி கொள்வாங்க, வேற ஒன்றை பொருத்தி கொள்வாங்க. நீங்கள் எப்படியோ கடவுளை பார்க்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு சுகம் இல்லையா? எளியவர்கள், ஆண்டவர் அறியாதவர்கள், புறஜாதிகள், அவங்க மேலே நம்ம கைகளை வைக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், குணமாகிறார்கள். வசனத்தில் அப்படி தான் போட்டிருக்கு. ஆனால் விசுவாசியா ஒருத்தன் வந்துட்டா அவர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அவர்களுக்கு முடியாத பட்சத்தெலாம் உதவி செய்கிறோம் ஒழிய, அவர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்து அவர்களே கடவுளிடத்தில் பேசணும், அவங்களே தேவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும். என்ன ஒரு தேவைக்கும் நீங்கள் கடவுளிடத்தில் போக வேண்டாம், என்கிட்ட வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க பாருங்க, அவர்கள் வஞ்சிக்கிறவர்கள். சாத்தானுடைய மிக முக்கியமான ஒரு காரியம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் வரான். சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் அப்படித்தான். உங்களுடைய விசுவாசத்தை திருடிடுவாங்க, கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற இணைப்பை எடுத்து விடுவார்கள். அப்போ தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் வேறொன்றினால் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுவாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காணிக்கை கொடுத்து காணிக்கை வழியாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு. காணிக்கை கொடுக்கூடாதுன்னு நான் சொல்லலை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காணிக்கையினால் தான் பெற முடியும்னு சொன்னால் அப்போ கர்த்தருக்கு உங்களுக்கு இடையில எந்த விதமான தொடர்பும் இருக்காது. பணத்தை போட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு போயிடுவீங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு மனிதனை கடவுளோடு இணைய விடாமல் பிரிக்கிற ஊழியத்தை யார் செய்தாலும் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல, அவர்கள் சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறவங்க. அடுத்து 4வது காரியம் பாருங்களேன், வெளி பார்வைக்கு ஊழியம் செய்கிறவங்க. இவங்கெல்லாம் இருக்கிறாங்க நம்ம சமுதாயத்தில். பார்வைக்கு ஊழியம் செய்கிறவங்க, வெளி தோற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா டை கட்டி கோட் கட்டெல்லாம் போட்டு சென்ட் அடித்து அவர்களை பார்க்கும் பொழுதே நாங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லி வெளி பார்வைக்கு. நல்ல உடை போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நீங்கள் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் சொல்லலை. ஆனால் அது மாத்திரம் நம்முடைய அடையாளம் அல்ல. பார்வைக்கு ஊழியம் செய்வாங்க. பார்வைக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தங்களை ஊழியக்காரர்கள் என்று ஜனங்களுடைய பார்வையிலே நிரூபிக்க முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்? பல பட்டங்களை முன்னால் போட்டுக்கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதைப் போல காண்பித்துக் கொள்ளுகிறோம். வெளிப்பார்வைக்கு மனுஷர் பார்க்கும்போது நம்முடைய நடைமுறைகள் ஒரு ஊழியக்காரன் மாதிரி தெரியணும். ஆனால் உண்மையிலே நம்ம ஊழியக்காரனாக இருக்கக்கூடாது. சிலரை பார்த்தீங்கன்னா அந்த பிரசங்கத்தை பார்த்தா ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், அவருடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அதெல்லாம் ஜனங்களை கவருவதற்கு, அது உண்மையான காரியம் அல்ல. ஜனங்களை கவருவதற்காக வெளி தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வெளி காரியம், வெளி தோற்றம், வெளி பார்வை. ஆனால் உள்ளுக்குள்ளே அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர் அல்ல. நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிற கூடாது. ஒரு நல்ல சட்டை போடக்கூடாதாங்க, ஒரு நல்ல ட்ரெஸ் போடக்கூடாதா, நான் அதை சொல்லலை. நீங்கள் வெளி தோற்றத்தை மாத்திரம் அடையாளப்படுத்தி உள்ளுக்குள்ளே நம்ம செய்ய வேண்டிய, தேவனுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை விட்டுட்டு வெறுமனே காட்சி பொருளாக காட்டுகிற காரியத்தை மாத்திரம் வச்சு தங்களை ஊழியர் என்று நிறுவ முற்படுகிறார்கள் பாருங்க, அவர்களை சொல்லுகிறேன். அவங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ண மாட்டாங்க,
தியானம் பண்ண மாட்டாங்க, வசனம் தெரியாது, வார்த்தைகளை குறித்த ஆழ்ந்த ஞானம் இருக்காது. ஆனால் வெளியே தோற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஊழியக்காரர் என்பதைப் போல பார்வைக்கு ஊழியம் செய்கிறவர்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 6, 7, 8 வசனம் சொல்லுது, மனுஷருக்கு பிரியமாயிருக்கிற விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அப்போ இந்த டைப் ஆட்க இன்னைக்கு நேரத்தில் பவுல் காலத்தில் இருந்திருக்கான், தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார்கள். பார்வைக்கு ஊழியம் செய்கிறவர்கள் இயேசுவின் காலத்தில் இருந்திருக்கிறாங்க. நீங்கள் வெளி பார்வைக்கு உங்களுடைய அங்கிகளையும் உங்களுடைய அந்த நாடாக்களையும் உயர்த்தி கொள்ளுகிறீர்கள். தெருவில் நின்று ஜெபம் பண்ணுறீங்க சத்தமாக. ஒரு பிச்சைக்காரனுக்கு காணிக்கை போட்டால் எல்லாரும் அதை கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். உங்களுடைய நாதஸ்வரங்கள், உங்களுடைய இசைக்கருவிகளை முழக்குகிறீர்கள். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்கள், இந்த யூதர்களில், நான் இது என்னன்னு சொல்லி நான் முதல் இந்த வசனத்தை படித்த போது எனக்கு அர்த்தம் புரியவில்லை. அதுக்கப்புறம் யூதருடைய பாரம்பரியங்களை பார்க்கும்போது சில வசதி படைத்த யூத பெரியவர்கள் பாரம்பரியங்களை கடைப்பிடிக்கிறவங்க தெருவில் போகும்போது ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டால் அவனுக்கு ஒரு பணத்தை போடும்போது அவன் கூடையே வரக்கூடிய ஒரு சின்ன மியூசிக் பேண்ட் இருக்கும். அவங்க ஒரு எக்காலத்தை ஊதி டம 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 டமன்னு சொல்லி அடிப்பாங்க. அப்போ எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, ஏன்னா காசு போட்டாருங்க அவருக்கு அப்படின்னு விளம்பரம். அப்போ இது மனிதருடைய பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், அப்படிப்பட்ட ஊழியக்காரராக இல்லாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். அடிமையானவனானாலும் சரி, சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். இது நமக்கு பவுல் சொன்ன ஒரு காரியம். அப்போ மனுஷருடைய பார்வைக்கு வெளி தோற்றத்துக்கு ஜெபம் பண்ணுறது, வெளி தோற்றத்துக்கு உபவாசம் பண்ணுறது, வெளி தோற்றத்துக்கு ஊழியம் செய்வது, வெளி தோற்றத்துக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது, இப்படி ஒரு மாய்மாலமான ஒரு ஊழியர்கள் கூட்டம், விசுவாசிகள் கூட்டம் கூட கிறிஸ்தவர்கள் நடுவில் இருக்கிறார்கள். மனுஷர் காண வேண்டுமென்று ஊழியம் செய்பவர்கள் எப்படி இருப்பாங்க? மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 3லிருந்து சில வசனங்கள் சொல்லுது. ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறவைகளையும் நீங்கள் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கைகளின்படி செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அவன் சொல்லுவான் வெளியே, ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க, ஃபாஸ்டிங் பண்ணுங்க, காத்திருங்க, ஆனால் அவன் செய்ய மாட்டான். அப்படிப்பட்டவர்கள் வெளி பார்வைக்கு தான், பேச்சில் தான் சொல்லுவாங்க, ஆனால் தன்னுடைய கிரியிலே இருக்க மாட்டாங்க. சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேலே சுமத்துவார்கள், தாங்களோ ஒரு விரலினால் கூட அவைகளை தொடமாட்டார்கள். நீங்கள் அப்படி செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லி கட்டளைகளையும் சட்டங்களையும் விசுவாசிகள் மேலே சுமத்துவான். ஆனால் நீங்கள் அவர்களை கவனித்து பாருங்களேன், அதை குறித்து அவர்கள் கவலையே பட மாட்டாங்க. ஒரு விரலினால் கூட அதை அவர்கள் தொடமாட்டார்கள். பாரம் முழுதும், கட்டளை முழுசும், சட்டம் முழுசும், கடுமையான நடத்திப்பு முழுவதும் ஊழியக்காரருக்கு, விசுவாசிகளுக்கு தான், ஊழியக்காரர்களுக்கு இல்லை. அப்படி வாழ்ந்த காலங்கள். தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி, தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி, விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களிலே முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளிலே வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். இதெல்லாம் அடையாளம். நீங்கள் அப்புறமா உட்கார்ந்து இந்த பகுதியை போட்டு படித்து பாருங்கள், என்னென்னலாம் அடையாளம் வருது பாருங்கள். அவங்க வந்தால் நீங்கள் அவங்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும், முதன்மையான ஸ்தானம் கொடுக்கணும். அவர்களை ரபி ரபின்னு, அந்த காலத்தில் ரபி, இந்த காலத்தில் வெவ்வேறு பேர் வச்சிருக்கிறோம், அப்படி தான் நீங்கள் அவர்களை அழைக்கணும். அவர்கள் தங்களுடைய காப்பு நாடாக்களையும் வஸ்திரத்தின் தொங்கல்களையும் அகலமாக்கி, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெளித்தோற்றமாக வேஷமாக தங்களை ஊழியக்காரர் என்று அடையாளப்படுத்தி கொள்ளுகிறவர்கள். இவங்களெல்லாம் நீங்கள் பார்த்து கவனமாக இருக்கணும். 5வது பாருங்களேன், இன்னொரு டைப் ஊழியக்காரர் இருக்கான். அது யாருன்னு கேட்டால், பிரயோஜனமில்லாத ஊழியங்களை செய்கிறவர்கள்.
அவங்க செய்கிற ஊழியம்னு எதையாவது ஒன்று செய்வாங்க. பிரயோஜனம் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா பிரயோஜனமே இருக்காது. தாங்கள் இருப்பதை காட்டிக்கொள்ள வேண்டும், அவ்வளோதான். அது நம்ம செய்கிற அந்த ஊழியம் விளையுதா விளையலையா, நம்முடைய விதையை கல் பாறையில் போடுறோமா முள்ளில் அதை பற்றிலாம் அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கு என்னென்னா தான் ஒரு ஊழியக்காரன் போல் காட்டணும். ஒரு 10 ஃபோட்டோ எடுத்து போட்டு நான் இப்படி அப்படின்னு காமிக்கணும். நம்ம பேசின வார்த்தை, நம்ம செய்த ஊழியம், நம்ம செய்த ஜெபம், நம்ம சொன்ன சத்தியம் ஜனங்களுக்குள் விளைகிறதா என்கிற பிரயோஜனத்தை பார்க்க மாட்டாங்க. இதுதான் பயனில்லாத பிரயோஜனமில்லாத ஊழியத்தை செய்கிறவர்கள். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சும்மா வெறும் ஆடம்பரத்துக்கு வெளியே டாம்பிகமாய் காட்டிக்கொள்வதற்கு. அதனுடைய முடிவு என்னன்னு கேட்டால் ஒன்றுமே இருக்காது. அதில் ஏதாவது ஒரு ரட்சிப்பு இருக்குமா? இருக்காது. அதிலிருந்து தேவனுக்கு ஏதாவது ஒரு மகிமை உண்டாகுமா? உண்டாகாது. கேட்கிற விசுவாசிகளுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? இருக்காது. ஆனால் வெளியே பார்த்தா ஒரு ஊழியம் என்பதை போல் இருக்கும். பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் 28 சில வசனங்கள் சொல்லுகிறது. அவனிடத்தில் இருக்கிற ஒரு தாலந்தை எடுத்து தாலந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை பார்த்தீங்களா, அவன்கிட்ட வரம் இருக்கு, தாலந்து இருக்கு, நாட்கள் இருக்குது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இருக்கு, ஆனால் எதையும் அவர் பிரயோஜனப்படுத்தலை. மொத்தத்தில் அவனுடைய ஊழியத்தினுடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயனற்ற காரியங்கள். நாங்கள் வருஷந்தோறும் 4 கூட்டம் நடத்தணும், ரைட்டு. நாங்கள் உபவாச கூட்டம், எல்லாம் ரைட்டு. அதில் என்ன பிரயோஜனம்? அதை எதற்கு நடத்தினீர்கள்? அதன் மூலம் என்ன விளைச்சல் உண்டானது? அப்படி விளையாத காரியம் வெளித்தோற்றத்து பார்த்தா விதைக்கிற மாதிரி தெரியும். ஆனால் விதைச்ச இடம் தப்பு. அதில் விளையாத அந்த காரியங்கள் குறித்தும் நமக்கு கவலை இல்லை. இவர்களுக்கு பேர் தான் பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரன். அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்குது பாருங்களேன். பிரயோஜனமற்ற இந்த ஊழியக்காரனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். இதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை. கடைசியாக ஒரு காரியம் பாருங்க, அறியப்படாத ஊழியம் செய்கிறவர்கள். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21, 23. அது என்னங்க அறியப்படாத ஊழியர்கள் என்றால், ஊழியம் செய்வாங்க, ஆனால் கர்த்தர் அதை அறிந்திருக்க மாட்டார். கர்த்தருடைய கண்ணுக்கு தெரியாத ஊழியம். அப்படி செஞ்ச ஊழியக்காரர்களை பற்றி, வித்தியாசமான ஊழியர்களை பற்றி மத்தேயு 7வது அதிகாரம் நமக்கு விவரித்து காட்டுகிறது. பாருங்க, 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, இனிமே தான் நீங்கள் கவனிக்கணும், உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. தீர்க்க தரிசன ஊழியம். ஆண்டவர் சொன்ன நீ கள்ள ஊழியம் சொன்னடான்னு சொல்லலை, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. 2வது, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. 3வது, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீங்க செஞ்ச ஊழியத்தை நான் அறியலை. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே. அவன் செஞ்ச ஊழியத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அக்கிரம செய்கை அல்லது அக்கிரம ஊழியம். அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்பேன். அவனை பற்றி வேற எந்த டீட்டெயிலும் சொல்லலை. அவர்கள் ஊழியம் செய்து தான் சொல்லியிருக்கு. அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள், பிசாசுகளை துரத்தி இருக்கிறார்கள், சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறாங்க, நல்ல வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணி எல்லாம் சொல்லியிருக்கான். ஆனால் அந்த ஊழியம் கர்த்தரால் அறியப்படாத ஊழியம். கர்த்தர் என்ன சொல்றாரு? ஒருவனுடைய ஊழியம் என்னால் அறியப்பட்டிருக்கணும்னா அவன் என் சித்தத்தின்படி செய்யணும். என் சித்தத்தின்படி. அதனால்தான் முதலே அவர் சொல்லிட்டார், என் சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் தன் இஷ்டப்படி ஊழியத்தை செய்கிற எவனும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள அந்த ஊழியத்தை காரணம் காட்டியெல்லாம் நுழைஞ்சிட முடியாது. ஏன்னா உன்னையும் எனக்கு தெரியாது, உன் ஊழியத்தையும் எனக்கு தெரியாது. இவர்களா ஒரு ஊழியத்தை டிசைன் பண்ணிக்கிடுவாங்க, இவர்களாய் ஒன்றை ஏற்படுத்திக்கிடுவாங்க.
நல்ல ஊழியக்காரில் பார்ப்பாங்க, இவ்வளோதானே நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பக்க வழியிலே உள்ளே நுழைவாங்க. கர்த்தர் அவர்களை விசேஷமாக அழைச்சு கர்த்தர் பேசணும். வேதம் சொல்லுது, ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒழிய ஒருவனும் இவ்விதமான கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுகிறது இல்லை. அப்போ நம்ம செய்கிற ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா, அது கர்த்தருக்கு சித்தமானதா, கர்த்தர் அந்த காரியத்தில் நாம் செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரா அப்படின்னு யோசித்து செய்யாத ஊழியர் இருக்கிறானே, அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அப்புறம் அவர்கள் பாருங்கள், தீர்க்க தரிசனம் உரைக்கணும்னா அதுக்கு ஒரு அபிஷேகம் பெற்றிருக்கணும்ல, பிசாசுகளை துரத்துகிறான், அதிகாரம் பெற்றிருக்கணும்ல, அப்புறம் அநேகரை சுகமாக்குகிறார்கள், அதற்கு ஒரு வரம் பெற்றிருக்கணும்ல. வரம் பெற்றது உண்மைதான், அது ஜெனுயினான ஒரு வரம் தான், ஒரு வல்லமை பெற்றது உண்மைதான். ஆனால் அதை பயன்படுத்தும் போது தங்கள் இஷ்டப்படி பயன்படுத்தினாங்க. கர்த்தர் வரத்தை கொடுத்தவர் அதை நீங்கள் எப்போ பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தணும்னு தம்முடைய சித்தத்தையும் சொல்லுவார்ல. அந்த சித்தத்தை செய்யாத ஊழியங்கள் தேவனால் அறியப்படாத ஊழியங்கள். அப்போ ஒருவன் செய்கிற ஊழியம், ஒருவர் அறியப்படாத ஊழியத்தை செய்கிறாரா, ஒருவர் பிரயோஜனமில்லாத ஊழியத்தை செய்கிறவரா, ஒருவர் சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறாரா, வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறாரா, மனுஷர் காண வேண்டும் என்று ஊழியம் செய்கிறாரா, இதெல்லாம் நீங்கள் கருத்தாக பார்த்துட்டு பாவத்துக்கு ஊழியம் செய்கிறாரா, இதெல்லாம் கருத்தாக பார்த்து தான் நீங்கள் பின்பற்றுவதற்கான ஊழியக்காரர்களை தேர்வு செய்ய வேண்டும். ஒரு தப்பான ஊழியரை நம்ம பின்பற்றினா அவர் போகிற பாதையிலே நம்மளையும் கொண்டு போயிடுவார். தேவனை குறித்த பயம் இருக்காது, பாவத்தை குறித்த அருவருப்பு இருக்காது, பிரயோஜனமற்ற காரியத்தை குறித்த கவலை இருக்காது, மனுஷர் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தினால செய்யப்பட வேண்டும். இதெல்லாம் செய்யக்கூடிய ஊழியர்களை நாமும் பின்பற்றினால் தேவனை விட்டு நம்ம தூரமாக விலக வேண்டி வரும். ஆகவே தான் ஊழியக்காரர்களுக்கு தனியாக ஆண்டவர் எச்சரிச்சுக்கிறார். நமக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஊழியக்காரர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், ஊழியக்காரர்களை தேர்வு செய்கிறதிலே கவனமாக இருக்கணும். அவருடைய ஊழியம் உண்மையிலேயே கர்த்தருக்கென்று செய்கிற ஊழியந்தானா, அதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா, அல்லது மாம்ச சந்தோஷமும் மாம்சத்தில் உண்டாகிற கொஞ்சம் நேரம் ஒரு பொழுதுபோக்கு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் கிறிஸ்டியானிட்டி இப்போ உள்ளே வந்துருச்சு, ஆராதனைகள் வந்துருச்சு. அவர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாம்சத்தில் நம்ம கொஞ்சம் நேரம் சந்தோஷத்தை உண்டு பண்ணி அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கணும். ஏனென்றால் ஆத்மா உங்களுடையது. அந்த ஆத்மாவை இழந்து போனால் அதற்கு ஈடாய் நீங்கள் எதையும் செலுத்த முடியாது. அந்த முக்கியமான இந்த ஆத்மாவை வழிநடத்துகிற விஷயத்தில் நீங்கள் கவனம் பாராட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கடைசியாக நான் ஒரு சில முக்கியமான காரியங்களை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். நல்ல ஊழியக்காரர்களின் அடையாளம் என்ன, வேகமாக சொல்லிடுறேன், நீங்கள் அப்புறம் தியானிச்சுங்க. இன்றைக்கி நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது, பொல்லாத ஊழியக்காரர்களை, கள்ள ஊழியக்காரர்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் என்பது தான் அந்த வேத வசனம் நமக்கு சொன்னது. அப்போ நல்லவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும்ல. வேகமாக சொல்லிடுறேன், நீங்கள் தியானித்து பார்த்துங்க. 1, அவர்கள் ஆவியிலும் விசுவாசத்திலும் நிறைந்திருப்பார்கள். யாரை போல? பர்னபாவை போல. அப்போஸ்தலர் புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் 24 அந்த பர்னபாவை பற்றின ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க பாருங்க. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனும் விசுவாசத்தில் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இந்த பர்னபாவுடைய ஊழியத்தில் அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில், சபையில் சேர்க்கப்பட்டது மாத்திரம் இல்லை, கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஊழியக்காரன் முதல்ல நல்லவனாக இருந்தான், பரிசுத்த ஆவியிலும் விசுவாசத்திலும் நிறைந்தவனாயிருந்தான். அதனுடைய ரிசல்ட் என்ன? அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. 2வது ஊழியக்காரனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான குணாதிசயம் உண்மை உள்ள ஊழியக்காரன். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்திலே ஒப்புவி. என்கிட்ட கேட்ட வசனம், வார்த்தை, சுவிசேஷம், சத்தியம், ரகசியங்களை நீ யார்கிட்ட கொடுக்கணுமா? உண்மையுள்ள ஆள்கிட்ட கொடு. நம்ம சுற்றி ஒரு 10 பேர் இருக்கானு சொல்லி எல்லாத்திட்டும் நீங்கள் போய் செய்யுங்க சொல்லுங்கன்னு சொல்லாத. அவர்கள் உண்மையுள்ளவர்களா என்று கவனி. அவன் இந்த உண்மையுள்ளவரிடத்திலே ஒப்படை. அப்போ கர்த்தர் என்ன விரும்புகிறாரு? ஒரு ஊழியத்தை, ஒரு வரத்தை, ஒரு அதிகாரத்தை ஒரு மனிதனிடத்தில் கொடுக்கணும்னா
அவன் உண்மையுள்ளவனாக இருக்கணும். நாம் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாக இருக்கணும். கர்த்தர் மோசேயை குறித்து சொல்லும்போது பாருங்க, மோசே ஒரு வேலையாள். அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார். எபிரேயர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே ஒரு வேலைக்காரனாக, ஒரு வேலை பார்க்குற பணிவிடைக்காரனாக இருந்து அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். வீட்டில் வேலை செய்கிற ஒரு ஆள் மாதிரி இருந்து அவருடைய வீட்டில் எல்லா இடத்திலும் தன் உண்மையை காத்து கொண்டான். 2வது உண்மை பாருங்க, ஆபிரகாம் அழைக்கப்பட்டவர். தன் அழைப்பிலே உண்மையாக இருந்து கொண்டார். அவருடைய இருதயத்திலே உண்மை இருந்தது. அழைக்கப்பட்ட ஆபிரகாம் இருதயத்தில் உண்மை. நெகேமியா 9வது அதிகாரம் 7-8 சொல்லுகிறது, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேரின் பட்டணத்திலிருந்து அவர் புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்ற பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர், அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு. பார்த்தீங்களா, அவருடைய இருதயம் தேவனுக்குள்ளே உண்மை. அப்போ அழைக்கப்பட்டவர்கள் இருதயத்தில் உண்மை, வேலை செய்கிறவர்கள் வீட்டில் உண்மை, உங்களுடைய ஊழியத்தில் உண்மை. தானியேல் பாருங்கள், பெரிய ஒரு ஸ்தானத்தில் பொறுப்பு வகித்தவர். அவர் தன்னுடைய கடமையில் உண்மை. கர்த்தர் நமக்கென்று நியமித்திருக்கிற கடமை இருக்கு பாருங்க, அதில் உண்மை. தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனம் அதை சொல்லுகிறது. அடுத்து ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? நல்ல ஊழியக்காரன் தேவனை பிரியப்படுத்துகிறவனாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே வாசித்த வசனம் தான். கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் இதே சாராம்சம் சொல்லப்படுகிறது. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா, யாரை நம்பி ஊழியம் செய்கிறேன், யாரை நம்பி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேனா? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன் என்றால், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்போ கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய அடையாளம் கடவுளை பிரியப்படுத்துகிறானான்னு பார்க்கணும். அவருடைய ஊழியம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா, அவருடைய வசனத்துக்கு பிரியமாக இருக்குதா, அவருடைய அபிஷேகத்துக்கு பிரியமாக இருக்குதான்னு பார்க்கணும். கடைசி ஒரு காரியத்தை பாருங்க, இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனாக இருக்கணும். நீங்கள் தேடுகிற நல்ல ஊழியக்காரன் ஒரு ஆதாயத்தை, ஒரு காசை கொடுத்தா அந்த பணத்துக்காக பறந்து கொண்டு, அந்த பணத்துக்காக சத்தியத்தை கூட புரட்டி, கர்த்தருடைய கட்டளைகளை புரட்டி இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனாக இருக்கணும். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3-8 ஆகிய வசனங்கள் ஊழியக்காரனை பற்றி சொல்லுது பாருங்க. அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருக்க வேண்டும். அப்போ இழிவான ஆதாயம், பண ஆசை, விதவிதமான பேர் போட்டு காணிக்கை வசூல் பண்ணி நம்மிடத்தில் இருக்கிறதை எழுதி வாங்கி கொண்டு, இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். உங்களுக்கு இன்னும் ஒரு இதுக்கெல்லாம் உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் பொல்லாத வேலையாட்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஊழியக்காரர் விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதோ ஒரு ஊழியம், ஏதோ ஒரு சபை, ஏதாவது ஒரு ஊழியக்காரரை பின்பற்ற, அப்படி இல்லை. நீங்கள் எல்லாவற்றை சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். சிலர் அவன் திருடன், இவன் திருடன் சொல்கிறாங்கிறதுக்காக அவர்கள் நல்லவர்கள் தானா என்பதை நீங்கள் சோதித்து தான் தெரியணும். மற்றவங்களெல்லாம் சொல்கிறாங்களா, அப்போ இவர் நல்லவராக இருக்காரோ, அது அல்ல அடையாளம். அப்போ அதுலேயும் நம்ம ரொம்ப கவனமாக இருந்து எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை தேர்வு செய்து அதை பின்பற்றுங்கள். அதுதான் உங்களை பரலோக ராஜ்யத்தில் கிறிஸ்துவுக்கு ஏற்ற வளர்ச்சியை உங்களுக்குள்ளே உண்டாக்க போதுமானது. தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தராகிய தேவன் இந்த நாளில் எங்களோடு கூட வெளிப்படுத்தி பேசினேன். ஊழியக்காரர்கள் எங்களுக்கு எத்தனை முக்கியம் என்று வேதம் வலியுறுத்தி சொல்வதை நாங்கள் விளங்கி கொண்டோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, அந்த ஊழியத்திலும் நல்ல ஊழியக்காரர்களும் பொல்லாத ஊழியக்காரர்களும் கலந்திருக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொண்டோம். சில ஊழியக்காரர்கள் பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்கள் என்பதையும் விளங்கி கொண்டோம். நாங்கள் தேவனுக்கு அடுத்த காரியத்திலே வளரவும் கனிகளை கொடுக்கவும்
நாங்கள் ஒரு நல்ல ஊழியக்காரர்களை பின்பற்றுகிறவர்களாக, நல்ல திருச்சபையிலே எங்களை இணைத்து கொள்ளுகிறவர்களாக, சோதித்து பார்க்கத்தக்கதான பொல்லாத வேலையாட்களையும் கர்த்தரை தவிர்த்து வேறு காரியங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களையும் அவர்களுடைய அடையாளங்களையும் உண்மையான ஊழியக்காரர்களையும் அவர்களுடைய அடையாளங்களை எங்களுக்கு விளக்கி சொன்னீர். கர்த்தாவே, இதை நாங்கள் மனதில் இருத்தி கொண்டு எங்களுடைய ஜீவனை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து அக்கறை உள்ளவர்களாக, உத்தரவாதம் செய்யத்தக்கதாக எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க எங்களை ஞானம் உள்ளவர்களாக மாற்றும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கட்டும். அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்கதாக, ஆண்டவராகிய தேவன் அதற்குண்டான வித்தியாசங்களை அவர்கள் விளங்கி கொள்ளத்தக்கதாக இருதயத்திலே உணர்வுள்ள ஆவியை நீர் அவர்களுக்குள் சிருஷ்டித்தருளும் ஆண்டவரே. ஆண்டவருடைய கைகளிலே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வாரத்தை கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாங்கள் தருகிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வேலைகளை ஆசீர்வதித்தருளும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் கைட்டு சேர ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். இந்த வாரத்தில் அவருடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்தருளும். உலகத்தில் சுற்றி சூழ்ந்து வருகிற எந்த தீமையும் உம்மை நம்புகிற எவர் மேலும் ஆண்டவரே பலன் கொள்ளாதபடி உம்முடைய பரிசுத்த செட்டையிலே உம்முடைய பிள்ளைகளை மறைத்து மூடி பாதுகாத்து கொண்டருளும். என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் என் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பல காரியங்களை வெளிப்படுத்தி பேசினார். தேவன் நம்மோடு கூட இருந்து நீங்கள் கிறிஸ்துவனுடைய வளர்ச்சியை அடைய வேண்டும் என்பதில் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் நமக்கு இவ்வளோ வசதிகளை, வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் நம்பிவிடாமல் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும் என்றும் கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். அவைகளை வாழ்க்கையில் மறக்காம நீங்கள் ஏற்று கடைபிடித்து நடவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற வாரத்தில் வேறொரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.